நஹ்மதுஹு வ நுஸல்லிமு அலா ரசூலிஹில் கரீம் வ பஅது. மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் சூரத்துல் ஜும்மாவுடைய 2வது வசனத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மியீன ரசூலம் மின்ஹும் என்று அந்த ஆயத்தை ஆரம்பிக்கிறது. அவன்தான் உம்மிகளுக்கு மத்தியிலே ஒரு தூதரை, ரசூலம் மின்ஹும் அவர்களிலிருந்தே ஒரு தூதரை அனுப்பி வைத்தான் என்று அந்த ஆயத்தை அமைய பெற்றிருக்கிறது. இந்த ஆயத்துடைய அந்த சொற்களுடைய நுணுக்கங்களை தற்போது நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதாவது உம்மி என்ற சொற்பொழிவுடைய கருத்து என்ன? இந்த உம்மி என்ற சொற்பொழிவத்துக்கு 2 விளக்கங்களை தந்திருக்கிறார்கள். இமாம் பகவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மாலிமு தன்சீர் என்ற தம்முடைய தஃப்சீர் நூலிலே உம்மி என்று சொன்னால் எழுத வாசிக்க தெரியாத நிலையை குறிக்கும். எனவே குர்ஆனில் வந்திருக்கின்ற உம்மி என்ற பிரயோகத்தை அப்படித்தான் நாங்கள் விளங்க வேண்டும் என்று சொல்கிறார். அந்த கருத்திலே இமாம் பைதாவி, பழைய தஃப்சீர் ஆசிரியர்கள் பலரும் இந்த கருத்தை முன்பு சொல்லியிருக்கிறார்கள். எனவே உம்மி என்று சொன்னால் எழுதவும் வாசிக்கவும் தெரியாத ஒரு நிலை. எனவே அந்த நேரத்தில் இருந்த அரபிகளுடைய நிலைமை அப்படித்தான் இருந்திருக்கிறது என்று சொல்லி இந்த ஆயத்தை ஆதாரம் காட்டி அந்த அறிஞர்கள் இமாம்கள் விளக்கம் சொல்லுவார்கள். எனவே அந்த சமூகத்துக்கு மத்தியிலே அவர்களில் இருந்து ஒரு தூதரை அல்லாஹு தஆலா அனுப்பினான் என்ற அந்த கருத்து இந்த விளக்கத்தின் பின்னணியில் பெறப்படும். எனவே அந்த சமூகத்திலிருந்து தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாகிறார்கள் என்ற கருத்து வரும். இன்னொரு விளக்கத்தையும் இன்னும் பல அறிஞர்கள் முன்வைப்பார்கள் என்றால், இந்த உம்மி என்ற சுப்ரியம் எழுத வாசிக்க தெரியாத என்ற கருத்தியல்ல குறிக்கும். அதுக்கு புறநடையாக மாற்றமாக இது யூத கான்டெக்ஸ்டில் சொல்லப்பட்ட வசனம். மதீனாவிலே யூத சமூகம் என்ன சொல்லி கொண்டிருந்தால், பனு இஸ்ராயல்கள் என்ன சொல்லி கொண்டிருந்தார்கள், ஒரு நபி வருவார், அவர் எமது இனத்தை சார்ந்தவராக இஸ்ராயில் என்ற குடும்பத்தை சார்ந்த ஒருவராக இருப்பார். அவர் வந்ததன் பிறகு அவரோடு சேர்ந்து நாங்கள் பயணிப்போம், உங்களுக்கு எதிராக வேலை செய்வோம் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் மதீனாவில் இருந்த யூதர்கள் குறிப்பாக. இப்பொழுது வருகின்ற நபி அந்த இஸ்ராயில் என்ற இனத்தை சார்ந்தவராக இருக்கவில்லை, மாற்றமாக அரபு சமூகத்தை சார்ந்தவராக இருந்தார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய வழித்தோன்றலே தான் அந்த நபி வருகிறார். எனவே இப்பொழுது என்ன உம்மி என்று சொல்வது யூதர்களுடைய கான்டெக்ஸ்டில், யூதர்களுடைய பார்வையில் இஸ்ராயில் ஃபெமிலியை சாராதவர்கள் உம்மி என்று அவர்கள் சொன்னார்கள். உம்மி என்று சொல்வது இஸ்ராயில் என்ற அந்த யூத வம்சத்தை சாராதவர்கள் உம்மி என்று சொல்கின்ற வழக்கம் அந்த காலத்தில் இருந்திருக்கிறது. அது குர்ஆனும் சொல்கிறது, பழைய தஃப்சீர்களை நாங்கள் பார்க்கலாம், ஆரம்ப கால லிட்ரேச்சர்களில் இந்த விளக்கம் சொல்லப்பட்டிருக்குது. எனவே அந்த வகையில் பார்க்கும்போது உம்மி என்று சொல்ல எழுத வாசிக்க தெரியாதவர் அல்ல, மாற்றமாக யூதர்கள் அல்லாத, யூத இனம் அல்லாத அல்ல இஸ்ராயில் இனத்தை சாராத என்ற கருத்தை குறிக்கும். இதனைத்தான் நவீன காலத்திலே பல அறிஞர்கள் வலியுறுத்துவார்கள். இந்த 2 விளக்கங்கள்லேயும், அதாவது உம்மி என்ற எழுத வாசிக்க தெரியாதவர் என்ற ஒரு கருத்து இருக்கிறது, அல்ல அப்படி அல்ல அரபிகளை குறிக்கும். அரபிகள் சொன்னால் இஸ்ராயில் வம்சத்தை சாராத அரபிகளை குறிக்கும்னு சொன்னால் அந்த கருத்தில் 2வது தான் மிக பொருத்தமானது. இது உண்மையிலே யூதர்கள் சொல்லுகின்ற அந்த கதைகளுக்கு பதிலாகத்தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்கி யூத இனத்தை சாராத, இஸ்ராயலை சாராத ஒரு சமூகத்துக்கு மத்தியிலே அவர்களில் இருந்து ஒரு தூதரை அனுப்பினான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை இஸ்ராயல் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அல்ல. உங்களுக்கு தெரியும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து கூடாக வந்த யாக்கூப் அந்த வம்சத்தை சேர்ந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வம்சத்திலே வந்தவர் தான் அந்த இஸ்ராயில் என்ற குடும்பத்தவர்கள். மறுபக்கம் இஸ்மாயில் என்ற ஒரு வம்சம் இருக்கிறது. அதில் தான் அரபிகள் தோன்றினார்கள். அதிலே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்க ஒழுங்கை பார்க்கின்ற போது அரபு வம்சமாக இருக்கிறது, இஸ்ராயில் வம்சம் அல்ல. அதிலிருந்து தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாகிறார்கள். அதனை தான் ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மiyyin ரசூலம் மின்ஹும், அதே இனத்திலிருந்து ஒருவரை அல்லாஹ் தஆலா அந்த சமூகத்துக்கு அனுப்பி வைக்கிறார் என்ற கருத்தை இந்த பின்னணியில் எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். ஏன் வருகிறார்கள் என்றால், இங்கே பார்க்கலாம், யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கிஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. 4 முக்கியமான பணிகளை அவர் வந்து செய்வார், அந்த தூதருடைய பணி. இந்த பிரயோக ஒழுங்கு குர்ஆனிலே 4 இடங்களிலே வந்திருக்கிறது. இந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் உலகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள் என்று விளங்கப்படுத்துகின்ற இந்த கருத்திலே 4 இடங்களிலே வந்திருக்கின்றன. அதில் மிக முக்கியமாக எமது கவனத்தை பெற வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது. சூரத்துல் பக்ராவிலே 129வது வசனத்திலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகைக்கு முன்னர், அதாவது ஒரு கிட்டத்தட்ட ரசூலுல்லாஹி வருகைக்கு 3000 வருடங்களுக்கு முன்னர், சுமாராக 3000 வருடங்களுக்கு முன்பதாகவே ரப்பனா பஅஸ் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்தி என்ற ஒரு துஆ ஒன்றை முன்வைத்தார். காபத்துல்லாவை கட்டிவிட்டு
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கஅபத்துல்லாவை நிறுவிவிட்டு ஸ்தாபித்து விட்டு பல துவாக்களை செய்தார்கள். ஒரு மிக முக்கியமான துவா, இறைவா ரப்பனா அப்அஸ் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும், இந்த சமூகத்திலும் இருந்தே ஒரு தூதரை நீ அனுப்ப வேண்டும், ஒரு நபியை நீ அனுப்ப வேண்டும். அவர் என்ன செய்ய வேண்டும் என்றால் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. இதே மாதிரி அந்த பிரியம் அமைந்திருக்கிறது. குர்ஆனை ஓதி காண்பிக்க வேண்டும், யுஸக்கீஹிம் மனிதர்களை பயிற்றுவிக்க வேண்டும், குர்ஆனை கற்பிக்க வேண்டும், திரும்ப ஞானத்தை போதிக்க வேண்டும். இந்த வேலைகளை நாம் செய்யக்கூடிய ஒரு தூதரை அனுப்ப வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்தை, ஒரு கவலையை அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர். அந்த துவாவுடைய பதிலாகத்தான் அல்லாஹ் தஆலா ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மீன ரசூலம் மின்ஹும், அவன்தான் ஒரு தூதரை அந்த சமூகத்திலிருந்தே அனுப்பி வைத்தான். அவர் என்ன செய்வார் என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அதே வார்த்தை பிரிவுகளைத்தான் அல்லாஹ் தஆலா இங்கும் சொல்கிறான். யத்லு அலைஹிம் ஆயாத்தி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. அவர் என்ன செய்வார் என்றால் அவருடைய வசனங்களை ஓதி காண்பிப்பார், யுஸக்கீஹிம் பரிசுத்தப்படுத்துவார், யுஅல்லிமுஹும் கற்றுக் கொடுப்பார், வல் ஹிக்மா ஞானத்தையும் வேதத்தையும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தூது, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய தூது, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத் தூது, வரலாறு நெடுகிலும் வந்த நபிமார்களது பணி எல்லாம் ஒன்று தான், எல்லாருடைய கவலையும் உண்டு தான். எனவே வரலாற்றோடு இந்த ஆயத்து பின்னி பிணைகிறது. ஒரு பக்கம் பிரபஞ்சத்தோடு சம்பந்தப்படுகிறது, யுஸப்பிஹு லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த். மறுபக்கம் வரலாற்றோடும் நபிமார்களின் வரலாற்றோடு இந்த ஆயத்து தொடர்புபடுவதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படித்தான் குர்ஆன் வரலாற்றை தொடர்புபடுத்துகிறது, பிரபஞ்சத்தை தொடர்புபடுத்துவது, இறைவனை தொடர்புபடுத்துகிறான். இப்படி ஒரு குர்ஆனுடைய வசனங்களுக்குள்ளால் நாங்கள் வாழுகின்ற பொழுது எமது சிந்தனைகள் விரிவடைவதனை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு சாதாரண உலகத்திலே உலகம் என்று வாழுகின்ற சின்ன உலகத்திலிருந்து சின்ன கவலைகளை சுமந்து கொண்டு நாளாந்த விவகாரங்களோடு காலம் கடத்துகின்ற எம்மை குர்ஆனை நோக்கி வருகின்ற போது, வாசிக்கின்ற பொழுது எமது சிந்தனைகளை அது புரோட லெவலில் கொண்டு போவதை நாங்கள் பார்க்கலாம். அது பிரபஞ்சத்தை பற்றி யோசிக்க வைக்கும், இறைவனை பற்றி யோசிக்க வைக்கும், மனித வாழ்வை பற்றி யோசிக்க வைக்கும், முன்னைய சமூகங்கள் வரலாறுகளை பற்றி யோசிக்க வைக்கும், வரப்போகின்ற எதிர்காலத்தை பற்றி யோசிக்க வைக்கும். இப்படி குர்ஆனுடைய அந்த குர்ஆனுடைய ஸ்டைலில் இந்த உண்மைகளை நாங்கள் பார்க்க முடியும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இந்த வகையில் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆவுடைய பதிலாகவும் இந்த ஆயத்து இருப்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கிறது. இதிலே மிக முக்கியமாக யத்லு அலைஹிம் என்று சொல்கின்ற பொழுதோ இறங்குகின்ற குர்ஆனிய வசனங்களை எந்த விதமான ஒளிவு மறைவுமின்றி அப்படியே நபி அவர்கள் முன்வைத்தார்கள். அதுதான் முதலாவது பணி. எந்த மயக்கமும் இல்லாமல் அப்படியே முன்வைத்தார்கள். மிக தெளிவான ஆதாரங்கள் இருக்கின்றன. எப்போதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பணியை முன்வைப்பதிலே எந்த குறையும் செய்யவில்லை. முதலாவது விஷயம். ரெண்டாவது, வெறுமனே ஓதி காண்பிப்பது மட்டுமல்ல, நபியுடைய பணிகளில் ரெண்டாவது மிக கடுமையான பணி தான் யுஸக்கீஹிம், ஆட்களை பண்படுத்த வேண்டும். ஜக்கான்னா பண்படுத்தினான், பரிசுத்தப்படுத்தினான். மனநோய்கள் இருக்கின்றன, உளநோய்கள் இருக்கின்றன, நிறைய ஈகோ பிரச்சனை இருக்கின்றன, பாவங்களால் அடிமைப்பட்டிருக்கிறார்கள், பிழையான சிந்தனைகள் இருக்கின்றன, வழிகேடுகள் இருக்கின்றன. இவை அனைத்திலேயும் தான் சமூகம் இருக்கும். இதனைத்தான் குர்ஆன் அந்த ஆயத்திலே பின்னால் வைன்கானு மின் கபுலு லஃபி தலாலி முபீன், அந்த சமூகம் பாரிய ஒரு வழிகேட்டிலே இருந்துச்சு. ஒரு நபியொன்று வந்து தான் அந்த சமூகத்தை திருத்த வேண்டும் என்ற நிலை இருந்திருக்கு. ஒரு நபியால் மட்டும்தான் செய்யணும். அப்படி ஒரு மோசமான நிலையில் தான் இருக்கிற ஒரு சமூகத்தில் தான் கிறிஸ்துக்கு பின் 7ஆம் நூற்றாண்டிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினால் அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். எனவே ஒரு பெரிய ஒரு புரட்சி ஒன்றை செய்கிறதுக்கு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். ஜும்மா சொல்லுகின்ற பிரதானமான செய்தி. எனவே இந்த குர்ஆன் என்றது முழு மனித சமூகத்துக்கு முன்வைக்கப்பட வேண்டிய ஒன்று. அது மனித சமூகத்தை புடம்போட வந்த ஒன்று என்ற செய்தியை அல்லாஹ் தஆலா இதனூடாக சொல்லி காட்டுகிறார். இந்த ஆயத்தை விளங்கப்படுத்துகின்ற பொழுது வைன்கானு மின் கபுல் லஃபி தலாலி முபீன், மிக தெளிவான வழிகேட்டிலே அவர்கள் இருந்தார்கள். எனவே தான் இப்படி ஒரு தூதர் வருகிறார் என்று இந்த சூரா ஆயத்துடைய 2வது வசனம் சொல்கிறது. இந்த ஆயத்தை விளங்கப்படுத்துகின்ற பொழுது வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கின்ற ஒரு மிக முக்கியமான சீராவுடைய சம்பவம் ஒன்று இருக்கிறது. ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹபஷா நாட்டுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அனுப்பி வைக்கப்படுகிறார். ஹிஜ்ரத் செய்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கிறார்கள். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லவில்லை. அங்கே நஜ்ஜாஷி மன்னன் தான் ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு முறைப்பாடு வந்தது, இப்படி ஒரு சமூகம் வந்திருக்கிறது, அவர்களை பற்றி விசாரிக்கிறது சொன்ன பொழுது நஜ்ஜாஷி மன்னன் முன்னிலையிலே ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்து உம்மது தூதை பற்றி உங்களோட மெசேஜை சொல்லுங்கன்னு சொன்ன பொழுது ஒரு மிக அழகாக
அன்றைய ஜாஹிலிய சூழல் எப்படி இருந்தது என்பதை அழகாக சொன்னார்கள். மிக நீண்ட ஒரு ஹுத்துபா, ஒரு பிரசங்கம் ஒன்றே நடத்தினார்கள். அதில் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் எல்லாரும் ஒரு ஜாஹிலிய சமூகத்தில் இருந்தோம். சின்ன சின்ன விடயங்களுக்காக முட்டி மோதிக்கொண்டு சண்டை செய்து கொண்டிருந்தோம். மதுவை அருந்தி கொண்டு இருந்தோம். குடும்பங்களோடு மோதி மோதி சண்டைகளை கிளப்பி கொண்டிருந்தோம். அனாதைகளை துரத்தி கொண்டிருந்தோம். ஏழை எளியவர்களை கவனத்தில் கொள்ளாமல் இருந்தோம். இப்படியாக மோசமான நிலையில் இருந்த பொழுது சிலைகளை வணங்கி கொண்டிருந்தோம். இப்படி பல அந்த காலத்தில் இருந்த மோசமான எல்லா விடயங்களையும் சொல்லிவிட்டு இப்படி இருந்த பொழுது ஒரு தூதர் எங்களிடத்தில் வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எமக்கு அழகான விழுமியங்களை போதித்தார்கள். குடும்ப உறவுகளை பேணிக் கொள்ளுமாறு சொன்னார்கள். அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த வாழ்க்கைக்கு பிறகு மற்றொரு வாழ்வு இருக்கிறது என்று சொன்னார்கள். நீதியையும் நேர்மையும் கடைபிடிக்குமாறு சொன்னார்கள். இப்படி அழகான விழுமியங்கள் பண்பாடுகளை சொன்னார்கள். அது எமக்கு சரியாகப்பட்டது என்று சொன்னார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுதான் அந்த காலத்தில் இருந்த நிலைமை. வைங்கானோ மின் கபுல் லஃபி தலாலி முபீன். தலால் என்றது வாழ்க்கை என்றால் என்னென்றே தெரியாமல் இருந்திருக்கிறான். சாப்பிட்றது, குடிப்பது, அனுபவிக்கிறது, என்டர்டைன்மெண்ட், இப்படி ஒரு லைஃப் தான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். இந்த சமூகத்தில் நாங்கள் பார்க்குறோம், வாழ்க்கை என்றால் என்ன, எனது வாழ்வில் லட்சியம் என்ன என்பது பற்றி தெளிவில்லாமல் வாழ்வது தான் ஆகப்பெரிய பிரச்சனை. அதுதான் தஃபி தலாலி முபீன். 20ஆம் 21ஆம் நூற்றாண்டிலே இன்றிருக்கின்ற சடவாத உலகத்திலே, இந்த லிபரல் உலகத்திலே இருக்கின்ற பிழையான கோட்பாடுகள், பிழையான கலாச்சாரங்களை அள்ளுண்டு சென்று நுகர்வு சமூகமாக மாறி எல்ஜிபிடி போன்ற பிழையான தலால்கள் வழிகளெல்லாம் டொமினண்ட்டாக மாறி இருக்கின்ற இந்த உலகத்திலே இறைவனை பற்றி, மனித வாழ்வு பற்றி, மனித வாழ்வின் இருப்பு பற்றி, அதனுடைய லட்சியங்கள் பற்றி, இந்த உலகத்துக்கு பின்னரான மற்றொரு வாழ்வு பற்றி, மனிதர்களுடைய விழுமியங்கள் ஒழுக்கங்களை பற்றி எல்லாம் பேசுவதைத்தான் சூரத்துல் ஜும்ஆ குர்ஆன் திரும்ப திரும்ப 20ஆம் நூற்றாண்டிலும் அதே செய்தியைத்தான் சொல்கிறது. எனவே வழிகேடு என்பது பல வகைப்படும். அது வித்தியாசமான வடிவங்களிலே வரலாறு நடிகளும் வந்திருக்கின்றன. எனவே இந்த நேரத்திலே தான் தூதுடைய முக்கியத்துவம் விளங்குகிறது, டிவைன் நாலேஜுடைய முக்கியத்துவம் விளங்குகிறது. எம்மை புடம்போடுகின்ற, எம்மை சீர்படுத்துகின்ற, எமது சிந்தனைகளை ஷேப் பண்ணுகின்ற குர்ஆன் அவசியம். எனவே தான் நாங்கள் குர்ஆனை படிக்கிறோம், குர்ஆனை வாசிக்கிறோம். எல்லா காலத்திலும் குர்ஆன் பேசப்படும் பொருள். அது உலகத்துடைய பிரச்சனைக்கு எப்போதும் குளோபல் கிரைசிஸுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லும் என்பது குர்ஆனுடைய அடிப்படையான விடயம். அது அன்று ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மீன ரசூலம் மின்ஹும் என்று சொன்னது போன்று இன்றும் அதே செய்தியைத்தான் எம்மோடு சூரா ஜுமுஆ அதே செய்தியைத்தான் பகிர்ந்து கொண்டு இருக்கிறது. வைங்கானோ மின் கபுல் லஃபி தலாலி முபீன். மனித சமூகமே குட்டிச்சுவராகி நிற்கதிக்குட்பட்டு இலக்குகளெல்லாம் தவறி பயணிக்கின்ற சந்தர்ப்பத்திலே ஒரு தூதரை அனுப்பி தெளிவுகளை கொடுத்து பயணிக்கிறது. எனவே இந்த குர்ஆனுக்கு முன்னால் சுமந்திருக்கிற நாங்கள் பல பணிகளை சுமந்திருக்கிறோம். அந்த குர்ஆனை நாங்கள் ஓத வேண்டும், வாசிக்க வேண்டும், ஓதி காண்பிக்க வேண்டும், செய்திகளை எல்லோரோடும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் உரிய விஷயம். முஸ்லீம் சமூகத்தோடு மட்டுப்படுத்தப்பட்ட எத்துலு அலைஹிம் எல்லோருக்கும் உரிய விஷயம். அதனை வைத்து சொல்லுகின்ற சிந்தனை அடிப்படையில் ஆட்களை உருவாக்க வேண்டும். ஸக்கீஹிம் தஸ்கியா. அதே நேரம் குர்ஆனை டீச் பண்ண வேண்டும், படிப்பிக்க வேண்டும். அல்லிம்ஹுமுல் கிதாப். அந்த வேதத்தை கண்டிப்பாக படிப்பிக்க வேண்டும். குர்ஆனிக் கிளாஸஸ் நடந்து கொண்டிருக்க வேண்டும், செஷன்ஸ் நடந்து கொண்டிருக்க வேண்டும், கலந்துரையாடுகள் நடந்து கொண்டிருக்க வேண்டும், மகாநாடுகள் நடந்து கொண்டிருக்க வேண்டும். எல்லா மட்டங்களிலும் குர்ஆன கருத்துக்கள் எல்லாம் தலீம் படிப்பிக்கப்பட வேண்டும் என்று குர்ஆனே சொல்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக முக்கியமான பணி. 23 வருட காலமாக குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்தார்கள், ஓதி காட்டி கொடுத்தார்கள், கற்பித்து கொண்டிருந்தார்கள், விளங்கப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். அதனால தான் குர்ஆனிக் வேர்ல்ட் வியூவின் அடிப்படையில், குர்ஆன் சொல்கின்ற உலக நோக்கின் அடிப்படையில் ஒரு சமூகம் உருவாக்கப்பட்டதென்றால் வெறுமனே குர்ஆனை வைத்து இறங்கின ஒரு சமூகம் என்பதற்காக அல்ல. அதை வைத்து ஒரு பெரும் போராட்டத்தை நடத்தி பங்களிப்பு செய்தார்கள். அல் ஹிக்மா ஞானத்தையும் போதிப்பித்தார்கள். குர்ஆன் சொல்லுகின்ற அந்த செய்தியின் விளைவாக குர்ஆனிக் மைண்ட் செட் டெவலப் ஆகிற நேரம் அது ஒரு ஞானம், அறிவு, ஒரு முதிர்ச்சி கண்டிப்பாக உருவாகும். இப்படியான செய்திகளை எல்லாம் இந்த ஆயத் சொல்வதை நாங்கள் பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வகையில் இந்த குர்ஆன் ஒரு மகத்தானது. அதுக்கு முன்னால் நிறைய கடமைகள் இருக்கின்றன. அதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறார்கள். சூரத்து ஜும்ஆ இந்த செய்தியை நமக்கு அழகாக வலியுறுத்துவதை நாங்கள் பார்க்குறோம். இந்த வகையில் இந்த பணியை நாங்களும் சுமப்பதற்கு அல்லாஹு தஆலா கிருபை செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.